65, 66 காங்கிரஸ் ஆட்சி காலம் தான், பக்தவச்சலம் வரைக்கும் மது அறவே கிடையாது. 67 அண்ணா வந்த பிறகு அவர் என்ன சொன்னாருன்னா, மது மூலமாக கிடைக்கிற வருமானம் தொழு நோயாளி கையில இருக்கிற வெண்ணெய்க்கு சமம். இதான் அவரோட கருத்து. இன்னும் ஒரு கடுமையான உதாரணம் கூட சொல்லியிருக்கிறாரு. என்னன்னா, தலைவாழை இலையில் அறுசுவை உணவு படைத்து விட்டு கூடவே மனித கழிவையும் வைத்தா எப்படி இருக்குமோ அப்படி என்கிற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கிறாரு. 67, 68, 69 கிடையாது, மது கிடையாது. 69 அண்ணா மறைந்தார். 70 எங்களுக்கு கல்லூரி காலகட்டத்தோட இறுதி, மது கிடையாது. அதாவது ஒரு கல்லூரி காலகட்டம் வரைக்கும் மது இல்லாமலே நாங்க வந்துட்டோம். 71 கலைஞர் மது விலக்கை ஒத்தி போட்டார். இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, ஒரு உதாரணம், கொட்டுமலையில் ராஜாஜி மூதறிஞர் ராஜாஜி கலைஞர் கைகளை பெற்றுக்கொண்டு மது வேண்டான்னு சொன்னாருன்னு, அது உண்மைதான். ஆனா அப்போ கலைஞர் என்ன சொன்னார்னா, முதலமைச்சர் சுத்தி இருக்கிற எல்லா ஸ்டேட்லயும் லிக்கர் தாராளமா கிடைக்குது, தமிழ்நாடு மட்டும் எப்படி அதுக்கு விதிவிலக்கா இருக்க முடியும்? 71 ஆரம்பத்துல மது விலக்கு ஒத்தி போடப்பட்டது.